அது மட்டுமல்ல, சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு விஜய் போட்டி போடுகிறார் என்று தூபம் போட்டார்கள். சூப்பர் ஸ்டார் என்றால் அது ரஜினி ஒருவர் தான், அதை யாரும் மாற்ற முடியாது. விஜய் ரசிகர்கள் அடங்கிவிட்டனர். தாய் தந்தைக்கு ஓசூரில் அவர் பிறந்த ஊரில் சிலை வைத்திருக்கிறார். இது நிறைய பேருக்கு தெரியாது. தன்னுடைய தாய் தந்தரை போற்றுபவர் ரஜினிகாந்த் தான். முத்து ரீரிலீஸ் பண்ணி சக்க போட்டுக்கிட்டு இருக்க வரையாத சூழ்நிலை. ரஜினிக்கு நிகர் ரஜினி மட்டுமே. சினிமாவில் தலைவர், நிரந்தர தலைவர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டுமே. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். டோல்கேட் சேனல் நேயர்களே, சென்ற ஆண்டின் தரமான முதல் படம் ஜெயிலர். அனைத்து சினிமா பிரபலங்களும் பாராட்டு. சென்ற ஆண்டில் வெளிவந்த 200க்கும் மேற்பட்ட படங்களில் வசூலில் முதலிடத்தை பெற்ற படம் ஜெயிலர். அது மட்டுமல்ல, தியேட்டர் அதிபர்கள், விநியோகஸ்தர்கள், தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் அதிக லாபத்தை படுத்த படம் என்பது மட்டுமல்லாமல் ரசிகர்களின் ஏகோபித்த வரவேற்பை பெற்ற படம் ஜெயிலர். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, வெளிநாட்டிலும், கனடாவிலும், அமெரிக்காவிலும் திரையிட்ட எல்லா இடங்களிலுமே வெற்றியை குறித்த படம் ஜெயிலர். இலங்கையில் புரட்சியாளர் எம்ஜிஆர் நடித்த படங்கள் மட்டும்தான் வசூலில் முதலிடத்தை பெறும். முதல் தடவையாக இலங்கையில் கடந்த ஆண்டில் வெளிவந்த படங்களில் அதிக வசூலை பெற்ற படம் ஜெயிலர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறது ரஜினிகாந்த் நடித்த படம். ஜெயிலரை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்னா, ஆரம்பத்தில் அந்த படம் சன் டிவி தயாரித்த படம், கலாநிதி மாறன் தயாரித்த படம். அது மட்டுமல்ல, அந்த இசை வெளியீட்டு விழாவிலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்டத்தட்ட 40 நிமிஷம் பேசினார். அந்த 40 நிமிஷம் பேசின அந்த பேச்சு தமிழ் சினிமாவில் பயங்கர விளைவுகளை ஏற்படுத்தியது. விஜய் ரசிகர்கள் கழுகுங்கிறது, காக்காங்கிறது, அந்த பேச்சில் காக்கா என்று விஜய் சொல்லிவிட்டார் என்று ஒரே பரபரப்பு. எல்லாரும் காய்ச்சி முடிச்சுன்னு கத்துனாங்க. ஆனால் அந்த படம் வசூலில் வெற்றி பெற்றது. அது மட்டுமல்ல, சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு விஜய் போட்டி போடுகிறார் என்று தூபம் போட்டார்கள். ரசிகர்கள் சூப்பர் ஸ்டார் விஜய் தான் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அதற்கு நடிகர் விஜயே முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான், சூப்பர் ஸ்டார் என்றால் அது ரஜினி ஒருவர் தான், அதை யாரும் மாற்ற முடியாது என்று ரஜினிக்கு புகழ் மாலை சூட்டிவிட்டார் விஜய். அதற்கு பிறகு விஜய் ரசிகர்கள் அடங்கிவிட்டனர். ரஜினிகாந்துடன் விஜயை ஒப்பிட்டு பேசுவதை நிறுத்திவிட்டார்கள். ஆனால் அதே சமயத்தில் ரஜினியுடைய பில்லா படத்தில் நடித்து அந்த படத்தை வெற்றிகரமாக ஓட செய்தவர் அஜித். அஜித் எப்போதுமே யாருக்குமே போட்டி இல்லை என்று அறிவித்து விட்டார். அது மட்டும் இல்லை, ரசிகனுடத்தையும் கலைத்து விட்டார். நல்லா இருந்தால் எல்லா படத்தையும் பாருங்கள், நல்லா இல்லைன்னா படத்தை பார்க்காதீங்க. ரசிகர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், செய்கிறதா இருந்தால் எந்த செலவையும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்யுங்க என்று சொல்லிவிட்டார் அஜித். இது ரஜினிகாந்த் படத்தினுடைய ரஜினிகாந்த் ஸ்டைல். ரஜினி ஸ்டைலும் அப்படி தான். எந்த சூழ்நிலையிலும் அவருடைய பிறந்தநாள் விழாவை அவர் கொண்டாடுவதே இல்லை. பிறந்தநாள் விழாவுக்கு அவருடைய அண்ணனிடம் ஆசி பெற போய்விடுவார். அது மட்டுமல்ல, அவர் ஊரில் இருக்க மாட்டார். ஏன்னா பிறந்தநாள் விழாவுக்கு ஆசி பெற வேண்டும் என்பதற்காக தன்னிடம் ரசிகர்கள் செலவு பண்ணிக்கிட்டு சென்னைக்கு வருவாங்க. அதை தவிர்த்து விட்டார் ரஜினி. அது மட்டுமல்ல, தன்னுடைய தாய் தந்தைக்கு ஓசூரில் அவர் பிறந்த ஊரில் சிலை வைத்திருக்கிறார். இது நிறைய பேருக்கு தெரியாது. புரட்சியாளர் எம்ஜிஆர் தன்னுடைய தாய்க்கு, சத்யாம்மையாருக்கு, எம்ஜிஆர் கார்டனில் சிலை வச்சிருக்காரு. காரில் போகும்பொழுது காரை நிறுத்திவிட்டு வணங்கி விட்டு தான் போவார். அதுக்கப்புறம் நடிகர்களில் தன்னுடைய தாய் தந்தரை போற்றுபவர் ரஜினிகாந்த் தான்.
ரஜினிகாந்த் தாய் தந்தையர் வாழ்ந்த வீட்டில் ரஜினிகாந்தோடைய அப்பா அம்மா சிலையாக வச்சுருக்காரு ரஜினிகாந்த். அது ஒரு போற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது மட்டுமல்ல, எங்கு ஒரு ஆன்மீகவாதி இருந்தாலும் அவருடைய கால்களில் விழுவது ரஜினிகாந்தோடைய வணக்கம். ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஆன்மீகவாதி. எப்போதுமே நெத்தியில் திருநீரும் குங்குமம் வச்சிருப்பார். இது எதுக்காக அவர் திருநீர் வைத்தார் என்பதற்கு ஒரு காரணம் இருக்குது. ரஜினிகாந்த் அப்போதெல்லாம் கடவுள் நம்பிக்கை உள்ளவர், ஆனால் விபூதியெல்லாம் பூச மாட்டார். பாலச்சந்தர் எப்போதுமே ஷூட்டிங் வரும்போது விபூதி பூசிட்டு வருவார். அப்போது ஒரு முறை ரஜினியை கூப்பிட்டு, நீ இந்து தானே? ஆமாம். இந்து தர்மத்தின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கா? ஆமாம் சார், நான் ஆன்மீகவாதி, கடவுளை நம்புகிறேன், ராகவேந்திராவை வழிபடுவேன் அப்படின்னு சொன்னார். நீ அப்படி என்றால் நாளை முதல் விபூதி பூசிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். பாலச்சந்தர் அறிவுரைப்படி தான் விபூதியை பூசிக்கொண்டார் ரஜினிகாந்த். இது நிறைய பேருக்கு தெரியாது. அது மட்டும் இல்லை, அவர் யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார். ஆன்மீகவாதி தான், அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. வீட்டிலையும் பூஜையும் வைத்திருக்கிறார், தியானம் செய்வார். அது மட்டுமல்ல, என்றைக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்தாரோ அதற்கு பிறகு குடிப்பதை நிறுத்திவிட்டார். அவர் சொன்னார், நான் குடிப்பதினால் வரும் தீமைகளை அனுபவித்திருக்கிறேன், நான் குடிக்காமல் இருந்தால் இன்னும் தெம்பாக இருந்திருப்பேன், அதனால் தயவு செய்து போதை பழக்கம் இருந்தால் அதை நிறுத்திவிடுங்கள் என்று சொன்ன ஒரே நடிகர் ரஜினிகாந்த் தான். அதே மாதிரி எத்தனையோ கிசுகிசுக்கள் வந்தாலும் ரஜினிகாந்த் மீது கிசுகிசு வருவதே இல்லை. ரஜினிகாந்தை பொறுத்தவரை நான் நிறைய குடித்திருக்கிறேன், சாராயம் சாப்பி எல்லாம் குடிச்சிருக்கேன். பெங்களூரில் போதை கிடைக்காதுன்னு சொன்னால் சாராயம் குடிச்சிருக்கேன் சொன்னவர் ரஜினிகாந்த். அவர் தன்னை சுத்த சுயம்பிரகாசவாதி அப்படி என்று சொல்லிக்கொண்டதே இல்லை. திருமணத்துக்கு பிறகு அவர் மீது கிசுகிசு வந்ததே இல்லை. 2 பொம்பளை பிள்ளைகளுக்கு தந்தை. அது மட்டும் இல்லை, எல்லா நடிகரும் பொது விழாக்களுக்கு வரும்போது ட்ரிம்மாக ஷேவ் பண்ணிவிட்டு கோட்டை சூட்டு போட்டு வருவார் அஜித். அதே மாதிரி ஸ்டைலாக வருவார் விஜய். ரஜினிகாந்த் மட்டும் அப்படி இல்லை, ஷேவ் பண்ணாமல் அந்த வெள்ளத்தாடியோடு வருவார். சினிமாவில் மட்டும்தான் அவர் மேக்கப்போட நடிப்பார். வெளி வாழ்க்கையில் மேக்கப் இல்லாமல் சாதாரண ரஜினியாக வலம் வருவார். அவங்க மகள்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் அவர் டை அடிப்பார். அதையும் சொல்லியிருக்காரு, ஏன்பா நீங்கள் டை அடிக்கப்பான்னு என்னுடைய மகள்கள் சொன்னதுனால தான் நான் டை அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இது வெளிப்படையாக பேசினார் ரஜினிகாந்த். அது மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவர் நான் எந்த சூழ்நிலையிலும் அரசியல் கட்சியில் சேர மாட்டேன், எனக்கு ஒரு கட்சியும் வேண்டாம் கொடியும் வேண்டாம் என்று பாடியவர் அதை கடைசி வரைக்கும் நிரூபித்து காமிச்சார். 73 வயசில் அமிதாப் பச்சன் கூட தாத்தாவாக அப்பாவாக நடித்தார். ரஜினிகாந்த் மட்டும்தான் கதாநாயகனாக நடித்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் ஜோடி இல்லாமலும் அந்த படங்கள் வெற்றியாக சூடியிருக்கின்றன. அது படங்கள் வெற்றியை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ரஜினியை பொறுத்தவரையில் ஒரு அப்பழுக்கற்ற ஆன்மீகவாதி, மிகச்சிறந்த குடும்பத் தலைவர். ரஜினிகாந்த் ஒரு முறை ஆன்மீகவாதியாக போவதற்கு, சாமியார் ஆவதற்கு முடிவெடுத்தார். அந்த சாமியார் அவருக்கு எடுத்த முடிவை மாற்றி அமைத்தவர்கள் ரஜினி ரசிகர்கள். நான் நேரில் பார்த்தேன். அவர் ஆன்மீகவாதியாக போகும்போது ஒருத்தர் பிளேடை வச்சு அறுத்துக்கிட்டார், ரத்தம் கொட்டிச்சு. தன் மீது இத்தனை உயிரை வைத்திருக்கிறார்கள் ரசிகர்கள் என்று சொல்லி ரசிகர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அவர் சாமியாராவதை நிறுத்தி மீண்டும் ஆன்மீக வாழ்க்கைக்கு திரும்பினார். இன்றைக்கும் தன்னுடைய பேரன்களின் மீது ரொம்ப பாசத்துடன் பழகிறவர் ரஜினிகாந்த். லிங்காவையும் யாத்ராவையும் கண்டால் அவரும் சின்ன பிள்ளையாயிடுவார். அவங்களோட வாக்கிங் போய்கிட்டு அவங்களோட குடும்பத்தோடு நேர்மையாக வாழ கற்றுக்கொண்டவர் ரஜினிகாந்த். ரஜினிகாந்தை பொறுத்தவரைக்கும் யாரையும் அவர் திட்டி பேசினதே இல்லை.
அதான் விஷயம். தேர்தலில் கூட ஆண்டவனால் காப்பாற்ற முடியாது இந்த வார்த்தையை சொன்னாரே தவிர ஓட்டு போடுங்க அப்படி சொன்னதே இல்லை. அதே போல் ரஜினிகாந்தனுடைய வாழ்க்கையில் முதல்வராகும் வாய்ப்பை மருத்துவர் ரஜினிகாந்த் தான். இன்றைக்கும் கிராமத்தில் போனாச்சுன்னா தலைவர் சினிமாவில் தலைவர், நிரந்தர தலைவர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டுமே. வெளியூரில் கிராமத்தில் போனால் ரஜினிகாந்த் சார், ரஜினிக்காக தான் சார் நான் படம் பார்ப்பேன். அது நல்லா இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி ரஜினிக்காக ஒரு 3 படம் பார்ப்பேன். என்னுடைய 45 ஆண்டு கால சினிமா வரலாற்றில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படங்கள் மட்டும்தான் எம்ஜிஆருக்காக ஓடும். எம்ஜிஆர் ரசிகன் எம்ஜிஆர் படத்தை கண்டிப்பாக நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னாலும் போர் அடித்தாலும் பார்ப்பான். தலைவர் பின்னிட்டார் அப்படிமா நான் உள்பட. அதற்கு அப்புறம் எம்ஜிஆர் இடத்தை பிடித்தவர் ரஜினி மட்டுமே. ரஜினி படங்களை ரஜினிக்காகவே பார்க்கிறார்கள் ரஜினி ரசிகர்கள். ரஜினி ரசிகன் யார்? 10 வயசுலேருந்து 75 வயசு கிழமை வரைக்கும் படம் பிடிக்கும். ஏன்னா ஒரு நல்ல விஷயங்களை சொல்லுவார், நல்ல விஷயங்களை கூட நாசுக்காக சொல்லுவார். ஆபாசம் இருக்கவே இருக்காது. எந்த பாட்டு போட்டாலும் அது எம்ஜிஆர் பாட்டு கேட்குற மாதிரியே இருக்கும். அந்த ஒரு உணர்வை ஏற்படுத்தியவர் புரட்சியாளர் எம்ஜிஆருக்கு அப்புறம் ரஜினி மட்டும்தான். சினிமாவில் எம்ஜிஆருக்கு பிறகு ரஜினி தான், அதில் எந்த சந்தேகம் இல்லை. என்னுடைய விமர்சன அனுபவங்கள், என்னுடைய ரசிப்பு அனுபவங்கள் வைத்து சொல்கிறேன். நான் எப்படி எம்ஜிஆர் வெறியனாக இருந்தனோ அதே மாதிரி இப்போ உள்ள பசங்க எல்லாருமே ரஜினி வெறியர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கும் வசூலை அள்ளித் தருவது எம்ஜிஆர் படங்கள். டிவியில் பாருங்கள் எம்ஜிஆர் படம் போடுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு கிராமத்தில் எல்லா தியேட்டர்களிலும் ரஜினி படங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. டிவியில் எத்தனை தடவை போட்டாலும் சரி திரும்பி போய் பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் முத்து ரீரிலீஸ் பண்ணி சக்க போட்டுக்கிட்டு இருக்க வரைய வசூலில் ரஜினிக்கு நிகர் ரஜினி மட்டுமே. டோல்கேட் நேயர்களே, தரமான ரஜினி செய்திகளுக்கு டோல்கேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.